கிருஷ்ணகிரி மாவட்டம் தொட்டபுவதி கிராமத்தில் உள்ள பசுவன சுவாமி மற்றும் மண்டு மாரியம்மன் கோவில். இந்த கோயில் இரு பிரிவினருக்கு மோதல் ஏற்பட்டது கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி. இதனால் இரு பிரிவினருக்கு மோதல் ஏற்பட்டதன் காரணமாக கோட்டாட்சியர் கோயிலை மூடி வைக்கிறார். வழக்கம் போல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கும் பிரச்சனை வேணாம் உனக்கும் பிரச்சனை வேணாம் முழுத்து மூடிடுவோம்னு சொல்லிட்டு எப்பயுமே செய்ய அதே வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி பரம்பரை அறங்காவலர் செல்வராஜ் என்பவர் 9 பேர் நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். இந்த மனு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரித்த நீதிபதி இரு பிரிவினருடைய மோதல் காரணமாக கோயில் எதுக்கு பூட்டி போடணும், அப்படின்னா உங்களுடைய இயலாமையை, உங்களோட எத்தனை போக்கு சோம்பேறித்தனத்தின் காரணத்தை காட்டி நீங்க கோயிலை மூடி போட்டிருக்கீங்க. யார் மோதல் இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு என்னென்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். அதை விட்டுட்டு கோயிலை மூடி போடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இந்த இருபுறணிக்கு பிரச்சனை நீண்ட காலம் நீடித்தால் இந்து ஆரம்பிச்சா இந்த கோயிலை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கார். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கோவில ஏதோ ஒரு 2 தரப்புக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் கோவில இழுத்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி, இழுத்து மூடுகிறோம் அப்படிங்கக்கூடியது அதுவே முதல்ல ஒரு சட்டப்படி ஒரு தவறான விஷயம். கோவில் அப்படிங்கக்கூடியது நம்ம அந்த இறைவனை நம்ம அங்க பிராண பிரதிஷ்டை செய்து வைக்கிறோம். நம்ம இந்து மதத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பு அம்சமே அது. அப்ப அந்த இடம் என்பது என்ன ஆகுதுன்னா இறைவனுடைய இடம் அப்படிங்கிறது ஆகிறது. ஒரு பிராண பிரதிஷ்டை செய்கிறோம், அந்த இறைவனுடைய இடம் அது அப்படின்னு இருக்கும்போது அவர் வாழக்கூடிய ஒரு இடம் இருக்கிற நேரத்துல நீங்க அதை பூட்டி போட்டு வைப்பான் அப்படிங்கிறது எப்படி அது சரியா இருக்கும்? ஏற்கனவே நம்ம பல வழக்குகள்லையும் பார்த்திருக்கோம். சட்டப்படியும் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு ஜூரிஸ்டிக்ஸ் பர்சன் அப்படின்னு தான் டிஃபைனும் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக நீங்க அந்த கோவிலை பூட்டி போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிறது எந்த வகையில சட்டப்படி அது செல்லுபடியாகும்? இப்ப மத்த மதத்துல எடுத்துட்டோம்னா அது ஒரு பிரேயர் ஹால் தான். இங்க அப்படி இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த கடந்த திமுக ஆட்சியில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதை ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாக வச்சிருந்தாங்க. ஏற்கனவே இது போன்ற பல வழக்குகள் வந்திருக்கு. நம்ம அந்த சமயங்கள்ல நம்ம ஸ்ரீ டிவில இது குறித்து விரிவாக நம்ம பேசியும் இருக்கிறோம். அப்ப இந்த சட்டப்படி என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே இங்க பகிர்ந்திருக்கிறோம். இப்ப மீண்டும் அந்த மாதிரியான ஒரு ஏன்னா திமுக ஆட்சியில இதை நம்ம பாக்குறோம். பல கோவில்கள் இதை பண்ணாங்க தொடர்ச்சியாக. அப்ப ஒரு 2-3 உதாரணங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மேல்பாதியில அந்த திரௌபதி அம்மன் கோவில்ல ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதே போல கோவிலை மூடினாங்க. அதுக்கப்புறம் கரூர்ல ஒரு சம்பவம் வந்தது, அதையும் அதே போல மூடினாங்க. இப்படி தொடர்ச்சியாக கோவிலை மூடுவதற்கு ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பாக்குறது. அப்ப என்ன பண்றது, அங்க அமைதியாக அங்க என்ன முறைப்படியோ என்ன சடங்குகள் சம்பிரதாயங்களையோ அவங்க பாட்டுக்கு இயல்பாக நடந்து கொண்டிருக்கோம். ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பிரிவினரை போய் வேண்டும் என்றே அவர்களை தூண்டிவிட்டு அங்க ஒரு பிரச்சனை உருவாக்குது. யாராவது இந்த வழக்கு இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா யாராவது ஒரு ஆளு ஏதோ ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருப்பாரு, அது அப்படியே பெரிய லெவல்ல பூதாகரமாக மாறி இருக்கும். அதை அப்படியே தூண்டி விட்டு சமூக வலைதளங்கள் மற்ற இது எல்லாத்தையும் வச்சு அதை அப்படியே அது பெருசாக்குறது. அது பெருசாக்கி அது ஒரு ஒரு பிரச்சனையாக்கி ஒரு கலவரமாகிற ஒரு சூழ்நிலை கொண்டு அப்ப அந்த கோவிலை மூடிடுறது. இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் மேல்பாதி விஷயங்கள் வரும் பொழுது இந்துக்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். நம்ம அப்ப கூட இது குறிச்சு என்னெல்லாம் அந்த சமயத்துல நடந்தது அப்படிங்கறத சொல்லி இந்த சம்பவத்தை பிரிச்சு நம்ம ஸ்ரீ டிவில நம்ம விரிவாக நம்ம பேசியிருந்தோம் அந்த நேரத்துல. அப்ப சரி, ஒருவேளை இன்னைக்கு இவங்க சொல்லியிருக்க நீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்கு கலவரம் வரும் அப்படின்னு சொன்னா அதை தடுக்க வேண்டியது பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினரோட ஒரு வேலை. நீதிக்குமானால் இந்து சமய அறநிலையத்துறையிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப காவல்துறை அப்பவும் கூட நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்க எப்படி கோவிட் சமயத்துல கோவில் திறக்கப்படும், பூஜைகள் எதுவும் தடங்கள் ஏற்படாது, ஆனா மற்ற மக்கள் கோவிலுக்குள்ள செல்வதற்கு அனுமதி இல்லாமல் இருந்து அந்த மாதிரியாவது தினப்படி பூஜை என்பது கோவிலில் நடந்தாக வேண்டும். அதற்காகவாவது நமக்கு அந்த கோவில் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுதான் அந்த நேரத்துல அந்த மேல்பாதி வழக்கு வந்தது. அப்ப அதற்கு மட்டும் அன்னைக்கு அதுக்கான அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியாக தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் இந்த கோவில இந்த மாதிரி காரணங்களை சொல்லி அந்த கோவிலை பூட்டு போடுறது அப்படிங்கிற சம்பவம் என்பது தடுக்கப்பட்டது. தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது, அதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடி
கிறிஸ்தவ மிஷினரிகள், தீக்காவினர், இவங்க எல்லாருமே, விசிகா, இவங்க எல்லாரையும் வைத்து என்ன மாதிரியான வேலைகள் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இன்னைக்கு வந்து மீண்டும் அது போன்ற இதுவும் வந்து கடந்த திமுக ஆட்சியில மூடப்பட்ட ஒரு கோவில் தான் இன்னைக்கு, அதற்குரிய ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்கிறது. அப்ப இந்த தீர்ப்பு அப்படிங்கறத நம்ம வந்து இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். இந்த மாதிரி கோவில்களை வந்து மூடி இந்துக்களினுடைய அந்த வழிபாட்டு உரிமையை தடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து தொடர்ந்து வந்து இங்க தமிழகத்துல வந்து நடந்து கொண்டு வருகிறது. அப்ப இந்த வழக்கின் மூலமாக இது வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பாக்குறேன். இதற்காக போராடிய அந்த வழக்கை தொடர்ந்து அதற்காக போராடிய அவருக்கு நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து நம்மளுடைய நன்றியை நம்ம இங்க தெரிவிக்கணும். ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம ஏதோ ஒரு இல்லைன்னா அட்லீஸ்ட் இல்லைன்னா அறங்காவலர்களுக்குள்ளார பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றது. அப்புறம் அந்த கோவில வந்து அறங்காவலர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, யாராவது ஒரு லெட்டர் போட்டிருந்திருப்பாங்க, அந்த லெட்டரை காரணமாக வைத்துக்கொண்டு அதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை டேக் ஓவர் பண்றது. அப்ப அங்க ஒரு பிரச்சனை வரும், அப்ப அந்த சமயத்திலே இந்த கோவிலை மூடுறது. இது போல வந்து இந்த நிகழ்வுகள் வந்து இங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறதா கூட நம்ம பார்க்கலாம். இனிமேலாவது இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு வந்துருக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வேற நாங்க அந்த ஆய்வு செய்யறோம், இந்த ஆய்வு செய்யறோம் அப்படின்னு சொல்லி தினம் ஏதோ போட்டோ ஷூட்லாம் நடத்தி போட்டுட்டு இருக்காங்க. இந்த சட்டத்தை மதித்து இனியாவது நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.